ரகசிய ஓற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் காலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கைதாகிறதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாக பத்திரிகையாளர் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்களுக்கான போராட்டங்கள்ல முதன்மையான கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெங்கும் எங்க மக்கள் போராட்டம் நடந்தாலும் எங்களுக்காக சீமான போராட வர சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கும். அதே மாதிரி சீமான் அவர்களும் தன்னால முடிந்த அளவுக்கு அனைத்து போராட்டங்களையும் போய் மக்களுக்காக களம் காணுவாரு. அந்த அளவுக்கு அரசுக்கு எதிரான ஒரு வலிமையான மக்களின் குரலாக தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியின் குரல் தான் இருக்கும். இந்த வகையில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான விவகாரத்துல அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் மிக தீவிரமாக இந்த இஷ்யூவை மையமா வைத்து 2026 தேர்தலுக்கான ஒரு வேலையை செய்துட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த விவகாரத்துல தொடக்கத்துல கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் கடுமையாக இது குறித்த தன்னுடைய பல கேள்விகளை